வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனில் பொன்னாங்கண்ணி கீரை அறுவடையும் அதுக்கு எந்த மாதிரியான தண்ணி கொடுக்குறேன் அப்படின்றதையும் வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த கீரையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டர் கேனை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் தான் வச்சுருக்கேன். கீரையும் பாருங்கள், நம்ம அறுக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு உயரமாக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த கீரை பார்த்திங்கன்னா தண்டுகள் வச்சாலே சூப்பராக வந்துடும். இந்த கீரையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு 15-20 நாளே மறுபடியும் துளுத்து இந்த மாதிரி கீரை வளர்ந்துடும். இப்போ இன்னொரு தொட்டிலையும் இதே மாதிரி கீரை இருக்குது. இதையும் கட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான தண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கீரையை பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும், கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும், கூட்டு மாதிரி வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் ஒரு பக்கெட்டில் சாதம் வடித்த தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, மாவு பாத்திரம் கழுவின தண்ணி, மோர், எலுமிச்சம்பழ தோல் இது எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு பெருங்காயத்துண்டும் போட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் கை வச்சு இந்த மாதிரி கரைச்சி விட்டுடலாம். செடிகளுக்கு இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றும் போது அதில் இருக்க காரத்தன்மைக்கு நமக்கு பூக்களும் காய்களும் நிறையவே காய்க்கும். இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய பக்கெட்டில் 20 லிட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். அதில் 1 லிட்டர் தண்ணி மட்டும் இந்த அரிசி கழுவின தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். 20 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்தாலே போதும். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா கீரைகளுக்கு மட்டும் இல்லை, பூச்செடிகளுக்கு, காய்கறி செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இந்த அரிசி கழுவின தண்ணியை பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லா செடிகளுக்குமே கொடுப்பேன். ஆனால் தண்ணியாக நல்லா கலந்துட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்கணும். இந்த தண்ணியை செடிகளுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது நம்மளோட செடிகள் பார்த்திங்கன்னா வேகமாக வளர்ந்து வரும். அதே சமயம் பூக்கள், காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ என்னோடய பூச்செடிகளுக்கும் இந்த தண்ணி தான் கொடுக்குறேன். ரோஸு பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நஞ்செல்லாம் உணவு உண்போம், நோயெல்லாம் வாழ்வோம். நன்றி.